என்ன பேட்டா சமைச்ச? நாலு கிழமை பாம்பெடுங்கய்யா. சீயம்மா. பாம்பத்திங்க ஆயா. யாருடி பிஞ்சி புதுசா கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஆயா பிஞ்சு ரோட்ல நின்று அழுதுட்டு இருந்துச்சுங்க ஆயா. வா சாமி நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆயா. வாடி தங்கம், வாடி பட்டு. அழுகாரி சாமி, அழுகா தங்கம். எழுதி உன் பேர் என்ன? சரவணன். பொம்பளையா ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன். உனக்கு பிடிச்ச பொம்பளை பேர் சொல்லு தங்கம். என் குமாரு என்ன சாரா சாரான்னு தான் கூப்பிடுவான். நான் சாரானே வச்சுக்கிறேன். சரி தங்கம், என்ன படிச்சிருக்க? 10வது. மேல படிக்கிறியா? இல்லக்கா, அங்க எல்லாரும் என்ன அங்கேயும் கிண்டல் தான் பண்றாங்க. நான் அக்கா இல்லடி தங்கம், உனக்கு ஆயா. சரி, வீட்டு போட்டுக்கலாமாடி? போட்டுக்கலாங்க ஐயா. சட்டாயை கூப்பிட்டுங்க. வீட்டுல நீ ஒரே இல்லையா? அக்கா இருக்காங்க. எந்த ஊருக்கு வந்து ஒரு கோயம்புத்தூர். வீட்டுல தேடி வந்தா பார்த்து பேசிக்கலாம். என்ன சாப்பிட்டேன்? எதுவுமே சாப்பிட காலையில. சாப்பாடு கொண்டு வர சொல்லட்டுமா? சரி, ஜீவன் சட்டாயம் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் பாம்பத்திங்க ஆயா. ஜியோ பேட்டா ஜியோ. யார் பேர்ல ரீட் போடுறது? ஆயா பிஞ்ச ரோட்ல இருந்து நான் கூப்பிட்டு வந்திருக்கேங்க ஆயா. என் பேர்ல போடுங்க. வீட்டுனா நம்ம வீட்டுக்கு பொண்ணா வந்திருக்கீல சாமி. நம்ம சமூகத்துக்கு நம்ம எங்க பொண்ணா அறிமுகப்படுத்துறது தான் சாமி ரீட்டுன்றது. நீ அவன் சக்தி பேர்ல ஒண்ணு பொண்ணா போட்டோம்னா இனிமே அவன் தான் உனக்கு அம்மா. அப்போ எனக்கு இவங்க வேணாம், நான் அவங்க பேர்ல போட்டுக்கிறேன். என்னடி ஒண்ணா போட்டுக்கிறியா? நான் பாத்துக்கிறேங்க ஐயா. எனக்கு போட்டாங்க, அவரே போட்டாங்க. சொல்லுறாங்க. நல்லா பாத்துக்கணும். கூட போயிட்டான். நந்தினிக்கு 100 ரூபா தண்டு, சாராக்கு 100 ரூபா தண்டு. நந்தினி பேர்ல சாராக்கு தமிழ்நாடு ரீட்டது. தங்கம், நான் இப்போ உனக்கு அம்மா வாங்கிட்டேன். பெரியவங்களுக்கு பாம்பெடுத்து சொல்லு சாமி. பாம்பெடுத்து அப்படின்னா பெரியவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி. இங்க நம்ம எல்லாருக்கும் பெரியவங்க நம்ம ஆயா தான். ஆயாவுக்கு பாம்பெடுத்து சொல்லு தங்கம். பாம்பெடுத்து ஆயா. ஜியோ சாமி, நல்லா இருக்கும். ஏய் சட்டாயில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் சலாம் சொல்ல சொல்லி தொடங்கிட்டியா? தங்கம், நான் உனக்கு அம்மானா அவளும் உனக்கு அம்மா தான். இவன் உனக்கு அக்கா. அவங்களுக்கும் பாம்பெடுத்து சொல்லிடு. பாம்பெடுத்து அம்மா. ஜீத்திரோ பேட்டா. பாம்பெடுத்து அம்மா. ஜியசாமி நல்லா. பாம்பெடுத்து அக்கா. சரி, கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு வரீங்களா? சரிங்கய்யா. கடைமேட்ல பீலி சாலை இல்லாம பார்த்து பத்திரமா கூப்பிட்டு வாங்க பிஞ்ச. சரிங்கய்யா. பாம்பெடுத்துங்க ஐயா. ஜியோ ஜியோ பாம்பத்திங்க ஆயா. ஜியோ. இன்னைக்கு வருமானம் 200 ரூபாய். ஏதோ நீங்க உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பா அக்கா இருக்கும். ஹெல்ப் பண்ணுங்க. உங்க வீட்டுல எனக்கு வேலை கொடுக்க பார்க்கலாம். காலத்துக்கும் யோசனையில தான் இருக்கு உங்க கணக்கு. அண்ணா ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கா தங்கம். ரொம்ப நன்றி அண்ணா, நல்லா இருக்கு. சவாரி சவாரி மாதிரியா போலாமா? ஆட்டோ ரெடியா இருக்கு. அம்மா அம்மா. பேசி கையில விடு. அங்கெல்லாம் பேசி இங்க வா. நீனா வர, அவளை கூப்பிட்டா நீ வர. ஓ ஆடி ஆஃபரோ? ஆமா உனக்கு ஆஃபர். ஃபர்ஸ்ட் வண்டிக்கு எஃப்சி இருக்காயா? எஃப்சில இல்லம்மா, என்கிட்ட எம்சி தான்மா இருக்குது. ஃபர்ஸ்ட் வண்டிக்கு எஃப்சி போடு, அப்புறம் பாப்போம். எஃப்சினா முதல்ல என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஃபிட்னஸ் செக்டு. ஃபர்ஸ்ட் வண்டிக்கு எஃப்சி போடு, அப்புறம் சவாரி போட போயா. சரி இல்லம்மா, செம்ம பஜாரிடா. ஏ சாரா, இது மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படித்தான். நம்மளை வாழவும் விட மாட்டாங்க, வளரவும் விட மாட்டாங்க. எப்பவுமே நம்மளுக்கு இப்படி மட்டம் தட்டி தான் பேசுவாங்க, புரியுதா?
இத பார்த்து 4 கடை கேட்டு பொழைச்சுக்க. இப்படிப்பட்ட ஆளுங்களை எல்லாம் இப்படி விட்டா இப்படித்தான், இல்லைன்னா ஏறி போட்டு முடிச்சிருவானுங்கப்பா. அண்ணா ஹெல்ப் பண்ணுங்க ஜி. கேளு சாமி. ஷோ வாங்க கையை நீட்டி கடை கேளு போட்ட, கேட்டா தானே கொடுப்பாங்க. கேட்டு தொலைய மாட்டியா? சீ, கை நீட்டி கடை கேட்டாதான் கொடுப்பாங்க. ஆபரேஷன் பண்ணணுங்கிற ஒரு நினைப்பு இருந்தா கடை கேட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல. போ. அம்மா அம்மா, ஏன் தங்கம் என்னாச்சு? எப்படிமா இப்படி கூச்சப்படாம கை நீட்டி எல்லாருக்கிட்டையும் காசு கேட்குறீங்க? கூச்சமா இருக்கா? ஆரம்பத்துல எனக்கும் அப்படிதான் சமயம் இருந்துச்சு. எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? அவர் என்ன பண்றாருன்னு உனக்கு தெரியுமா? எங்க அப்பா இந்த சிட்டிலேயே பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாரு. அந்த கல்லாவில் உட்காந்து எத்தனை பேருக்கு என் கையால காசு கொடுத்துருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு அவங்க வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க தெரியுமா? ஆனா நான் பெண்மையை உணர்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாப்பாட்டுக்காக ஒருத்தட்ட கை கேட்டு நின்னப்போ அந்த வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா? அதோ அங்க தெரியுதா அந்த மூத்திர சந்து, அதுல நின்று எத்தனை நாள் நான் அழுதுருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஆனா என்ன பண்றது, நம்ம வயிற்று குழப்பத்துக்கு நாம பிச்சை எடுத்துதான் ஆகணும். அதனால கூச்சப்படாம சாமி. ஏ பொட்ட, நான் பிச்சை தான் எடுக்கிறேங்கிறது என்ன பெத்த எங்க அம்மாக்கே தெரியும். வா சாமி வீட்டுக்குன்னு எங்க அம்மா என்னை கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. நம்ம எப்ப இந்த பொட்டை துணியை போட்டோமோ அதுலயே நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க, புரியுதா? கை நீட்டி கடை கேட்டாதான் நம்மளுக்கு எல்லாமே. நம்மளுக்கு கடன் கொடுக்குற கடன்காரன் கூட 10 வட்டிக்கு 15 வட்டிக்கும் தான் நம்மளுக்கு கடன் கொடுப்பான், புரியுதா? ஒழுங்கா கடை கேளு. கடை கேட்டாதான் ஆபரேஷன் பண்ணி பொம்பளையா மாற முடியும். போ. அதெல்லாம் பழகிருவாடி. சரிப்பா. ஐயா கடைக்கு போனவங்க வந்துட்டாங்க. பாம்பத்திங்க ஆயா. பாம்பத்தினாயா? ஆயா, இந்த பிஞ்சு காலத்துக்கு ஆபரேஷன் பண்ண மாட்டான். ஏன்னா கை நீட்டி கடை கேட்டா தானே கொடுப்பாங்க. கை நீட்டி கடை கூட கேட்க மாட்டேங்குது. காலத்துக்கு நம்ம தான் வச்சு தண்டா சோறு போடணும் போல. சரி, ஏண்டி பிஞ்சை கழிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிற? நீலாம் வந்த காலத்துல எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்துட்ட? மாசாமி உட்கார். எப்படி உட்கார் தங்கம். தங்கம், ஆபரேஷன் பண்ணணும்னா செலவு எவ்வளவு ஆகும் தெரியுமா? செலவை வீடு கழுத, அதுக்கு எவ்வளவு வலி வேதனையெல்லாம் அனுபவிக்கணும். பொம்பளை ஆகணும்னு வந்திருக்கீல, சம்பாதிச்சாதானே சாமி. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உடம்ப பார்க்க எனக்கு ஒரே அருவருப்பா இருக்கு சாமி. அருவருப்புங்கிறது நம்ம உடம்புல ஒட்டிட்டு இருக்கிற இந்த ஆணுங்கிற அடையாளம் மட்டும்தான். அதை வேரோட பிடுங்கி எரிஞ்சிட்டோன்னு வச்சுக்க, நம்ம நம்மளாவே இருக்கலாம், தெரியுமா? ஆபரேஷன் பண்ண வலிக்குமாக்கா? பின்ன வலிக்காதா? ஆபரேஷன் பண்ண இடத்துல கொதிக்க கொதிக்க சுடுதண்ணியை காய்ச்சி அடிப்பாங்க. பச்சை புண்ணுன்னு பார்க்காம எண்ணெயை காய வச்சு அங்கேயே ஊத்துவாங்க. 48 நாளுக்கு வெட்ட விட்டு இறங்க முடியாது, புரியுதா? வலி வேதனை. முதல்ல நீ காது மூக்கு குத்துற வழியை தாங்கு, பின்ன ஆபரேஷன் பண்ணிக்குவியாமா. நீ பொட்டையா இருந்தா தாங்கித்தான் ஆகணும். வெளியில எவ்வளவு அசிங்கப்படுற. வாழ்க்கையில இந்த வழி ஒரு தடவை தான். ஆனா நீ வெளியில நடமாடும் போது மத்தவங்க பாக்குற பார்வையிலையும் கேட்கிற வார்த்தையிலையும் நீ தினமும் செத்து செத்து தானே போற. சரி, பிஞ்ச வந்த நாளதுமா பயன்படுத்தாதீங்கடி. விடுசாமி, நான் பாத்துக்கிறேன். கலைக்கு வா. எப்படி இப்படி கை தட்டுறாங்க? அதுவா சாமி, இந்த கையை இப்படி குழியா வச்சுக்கிட்டு இதனால வச்சு கட்டினேன். இப்போ பழகிக்குவேன். நான் வெளியே போற பிஞ்ச பத்திரமா பாத்துக்கோங்கடி. சரிங்க ஐயா. பாம்பட்டுங்க ஐயா. பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய் சாரா, வாங்க. நான் குளிக்கணும். ஒரு படம் தண்ணி போய் பாத்ரூமுக்கு போ. ஏன் நீங்க குளிக்கிறதுக்கு நீங்க தண்ணி எடுத்து ஊத்திக்க மாட்டீங்களா? நான் எதுக்கு எடுத்து ஊத்தணும்? அடச்சி, வாய பாரு. நாங்க எல்லாம் எங்க பெரியவங்களுக்கு எவ்வளவு வேலை எடுத்து செஞ்சிருப்போம், எவ்வளவு அடிவதம் வாங்கியிருப்போம். வந்து 3 நாள் ஆகல, முத்து மழை பெய்யல. என்னடா உனக்கு வாங்கி? நீங்க அடிமையா இருந்தீங்கன்னு நானும் அடிமையா இருக்கணுமா? ஒழுங்கா தண்ணி ஊத்து போ.
ஏய் சீ போடா. அம்மா ஐயோ அம்மா. சொல்லிக்கிட்டே இருக்க. ஏய் சக்தி, என்னடி பண்ணிட்டு இருக்கிற? நானும் பார்த்துட்டு இருக்கேன். வந்ததுல இருந்து அப்படியே ரொம்ப கடுப்பாவே இருக்கிறேன். எனக்கு பிள்ளைனா உனக்கும் பிள்ளை தானே? சீ புள்ளைனா மடியில வச்சு கொஞ்சிக்க. ஏய் என் பிள்ளைய நான் மடியில வச்சு கொஞ்சம் என்ன வேணா பண்ண உனக்கு நீ உன் வேலையை பாரு போடி. சீ போடி. நல்லதுக்கே காலம் இல்ல. தங்கம் நான் இருக்கேன் சாமி. ஆமா புரியுதா? நல்லா தான். நான் எங்க அம்மாவை பார்க்க போகணும். ஐயோ இங்க வந்தா நம்ம முழுசா ஒரு பொண்ணா மாறினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போக முடியும். புரியுதா? இல்ல நான் எங்க அம்மாவை பார்க்க போகணும். ஆயாவுக்கு என்ன பதில் சொல்றது? ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருக்குமா, நம்ம ஆயிரம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். அப்படிங்கிற? ஆமாம்மா. சரி போயிட்டு பத்திரமா வந்துடுறியா? பத்திரம் பார்த்துமா போயிட்டு வா சாமி. சரியா? அம்மா 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 ஐயோ அம்மா ஐயோ அம்மா. அடே எடுபட்ட பயலே, ஒன்னால உங்க அம்மா போட்டோவை தொங்குறா. இது யார் தொங்கோட படம்? தொலைஞ்சு போனவன் எங்காவது செத்து தொலையாம. நான் நினைச்சுதான் அம்மா மருந்து கூட குடிக்காம செத்து போச்சு. சீ, உன்னை பார்த்தா அருவருப்பா இருக்கு. எங்க போய் செத்து தொலை. ஒளிஞ்சு போ. அம்மா 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 ஐயோ அம்மா. அம்மா அம்மா என்னை மட்டும் ஏமா விட்டுட்ட? அம்மா நானும் உன் வயிற்றுல தானமா பிறந்தேன். மொண்டி மொடமா பிறந்த குழந்தைகளெல்லாம் அவங்க அம்மா தூக்கி வளர்க்குறாங்க. நானும் அந்த மாதிரி தானம்மா. என்ன மட்டும் ஏமா விட்டுட்ட? ஐயோ அம்மா அம்மா அம்மா. அங்க 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 ஆயா சொல்லுச்சுமா, நானும் கடவுளோட அவதாரமா. அம்மா அம்மா அம்மா. இப்போ நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். மகாபாரத போரையும் அந்த யுத்தத்தில் உயிர விட்டவர்களை பற்றியும் நமக்கு தெரியும். ஆனால் பாண்டவர்களோட வெற்றிக்காக போர் நடப்பதற்கு முன்னால் தன்னோட உயிரை தியாகம் செய்த மகாபுருஷனை பற்றி உனக்கு தெரியுமா சாரா? ஒரு நாள் அர்ஜுனன் குளிப்பதற்காக அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருந்த ஆற்றுக்கு போனான். அங்கே நாகலோகத்தோட இளவரசி உழுப்பிங்கிற பேரழகான பெண்ணை பார்த்தான். பார்த்ததுமே அவளோட அழகுல மயங்கி அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். உழுப்பிக்கும் அர்ஜுனனை பார்த்ததும் பிடிச்சி போச்சு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்த இவங்கள இன்னும் மகிழ்ச்சியாக அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த அழகான குழந்தைக்கு அரவான்னு பெயர் வச்சாங்க. வளர வளர அனைத்து கலைகளிலும் தேர்ந்த அழகும் அறிவும் வீரமும் கூடிய வாலிபனா வளர்ந்தான் அரவான். பாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கௌரவர்கள் கொடுக்காததால பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே குருஷோத்திர போர் தொடங்கியது. போரை தொடங்க நல்ல நேரம் குறிக்க ஜோசியம் பார்த்து சொல்கிறதுல வல்லவனான சகாதேவன் கிட்ட போனாங்க. அப்போ சகாதேவன் நல்ல நேரத்தை மட்டும் குறித்து சொல்லலை. போரில் வெற்றி பெறணும்னா சாமுத்திரிக்க லட்சணம் பொருந்திய ஒருவனை களப்பணி ஆக்கணும்னு சொன்னான். சாமுத்திரிக்க லட்சணம்னா என்னன்னா, உச்சி முதல் பாதம் வரை உள்ள பகுதிகள் எப்படி இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த 30 லட்சணத்தோட அப்போ 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அது யாருன்னா கிருஷ்ணன், அர்ஜுனன், இன்னொருத்தன் தான் மகாவீரனான அரவான்.
சரி, அந்த 3 பேர்ல யாரை பலியிடுறது? கிருஷ்ணன் இந்த போருக்கான போர் தந்திரங்களை சொல்லித்தரக்கூடிய முக்கியமான ஆளு, அவரை பலியிட முடியாது. அடுத்து அர்ஜுனன், அவனும் முக்கியமான ஆளு. அப்ப அரவான் தான் களப்பணிக்கு சரியான ஆளுன்னு முடிவு செய்றாங்க. அரவான் கிட்ட கிருஷ்ணர் விஷயத்த சொல்ல, அதுக்கு என்ன பலியிடாமல் இருந்தா இந்த போரை அவன் 60 வினாடிகளில் முடித்து விடுவான்னு சொன்னான். அது எப்படி சாத்தியம்னா, அரவணனோட தவ வலிமையால் சிவபார்வதியிடம் வரமாக பெற்ற 3 அம்புகளான அது சாத்தியம்னு சொன்னார். ஆனால் கிருஷ்ணர் கௌரவர்கள் பண்ண துரோகத்தையும், உன்னோட அப்பா ஜெயிக்கணும்னா உன் உயிரை களத்தில் பலி கொடுக்க வேணும்னு சொன்னார். அதற்கு அரவான் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. ஆனால் என்னோட 2 கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு அரவான் கேட்க கிருஷ்ணர் சம்மதித்தார். முதலாவதா கல்யாணம் பண்ணி திருமண வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஈடுபடணும். 2வது நான் முழுசா போற பார்க்கணும். ஒரே ஒரு நாள் மட்டும் கல்யாணம் பண்ணி வாழ எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டா இல்லையா? அதனால கிருஷ்ணர் அரவான்கிற மோகினி அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஒரு நாள் இல்லற வாழ்க்கைக்கு பின்னாடி அரவான் பலி கொடுக்கிற இடத்துக்கு போனான். 2ஆம் வரம், உன்னை பலியிட்ட பிறகு உன்னோட தலைக்கு மட்டும் உயிர் இருக்கும். குருஷோத்திரத்திற்கு பக்கத்தில் இருக்கிற குன்றின் மீது உன் தலை வைக்கப்படும். போர் முழுவதையும் நீ பார்க்கலாம்னாரு கிருஷ்ணர். பின் அரவான் தன்னையே பலியிட்டு கொண்டான். அரவானோட மனைவியான அரவானை செத்துப்போன தன்னோட புருஷனை பார்த்து கதறி தாழி அறுத்து அழுது புரண்டு மறுபடியும் கிருஷ்ணராகவே உருமாறினார். நாமெல்லாம் கிருஷ்ணர் அவதாரமாக்கும். அதனால தான் திருநங்கைகள் முதல் நாள் அரவானை கணவனாய் ஏற்றுக்கிட்டு தாலி கட்டி ஆடி பாடி கொண்டாடி அடுத்த நாளே கணவன் பலியானதுனால விதவை தாலி அறுத்து அழுது விதவையாக மாற்றிக்கிறது. பலி கொடுத்ததுக்கப்புறம் அவனோட தலை மட்டும் குன்றின் மீது வச்சாங்க. 18 நாள் போரையும் முழுவதுமாக குதிச்சு பார்த்துச்சு அவனோட தலை. குதிச்சு கூத்தாடினதுனால அரவானை கூத்தாண்டவர்னு சொல்கிறோம். அதை தான் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றி வரோம். நாம கிருஷ்ணர் அவதாரம் முடி சாரா, யாரு கிண்டல் பண்ணாலும் கலங்காத. பக்தர்கள் அனைவருக்கும் இன்று மாலை பூமைக்கு விழா நடக்க இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கோவில் கமிட்டியார் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.